ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோல் ஸ்டேஷன் ட்ரூயிட்டோட எபிசோடு 7. எபிசோடு 6 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணாது போதும், வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்ட்ரீமர் மனசுக்குள்ளே இவ உண்மையிலே ஒரு பைத்தியக்கார விச்சுதான்னு பயப்படுறான். ஆனால் வெளியே கெத்து காட்ட பயப்படாத பார்க்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ சைலண்ட்டாக இப்போ பண்ண போகிறதுக்கு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கிக்கு விடுறான். கபு அவ்வளவுதான், ஒரே அடியில் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இதை பார்த்த அவ அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்டே ஸ்வாய்க்கு ஏதோ சரியில்லைன்னு ஒரு கெட்ட உணர்வு இருந்திருக்கு. அவள் ஷாக்காகி போய் நிற்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ஏன் இப்படி வெறிச்சு பார்க்குறீங்கன்னு கேட்டுட்டு உனக்கும் சண்டை போடணும்னா ரிங்குக்குள்ளே வான்னு கூப்பிட்றான். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் ஜெயிச்சா நீ யாரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட அவ இவன் என்ன பைத்தியமானு ஷாக் ஆகுறா. ஆனாலும் அவ ரிங்குக்குள்ளே இறங்கி நீ என்ன ஒரு இர்ரெகுலரான மிரட்டலாக கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியாதுப்பான்னு கூலாக சொல்லிடுறான். அவள் சும்மா இல்லாமல் அடுத்தடுத்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ செம்ம வேகமாக தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் வெறும் டிஃபென்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு பயங்கரமான கவுண்டர் அட்டாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ கெத்தா நீ ஜெயிச்சா உன்னோட பேச்சை கேட்குறேன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோவோட ஒரு பலமான அடி அவ மேலே விழுது. அவ ஷாக் ஆகுறா. இவன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறான்னு அவளுக்கு புரியுது. நீ நினைச்சதை விட ஸ்ட்ராங்குன்னு நம்ம ஹீரோவை பாராட்ட அவள் இன்னும் கோபமாகறா. இந்த தடவையோட எல்லாம் முடிஞ்சதுன்னு வெறியோட நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ணுறான். இப்போ விடாமல் அடுத்தடுத்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் சடன்லி எங்கிருந்து தான் அந்த ஸ்பீடு வந்ததோ தெரியல. நம்ம ஹீரோ பயங்கரமாக திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் விட்ட ஒரு இடி மாதிரியான குத்தில் அவளோட ஷீல்டை சுக்குநூறாக உடையுது. அவளை முழுசாக வீழ்த்த முடியலனாலும் ஒரு சாதாரண ஆள் எப்படி என்னோட ஷீல்டை உடைச்சான்னு அவள் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறான். நம்ம ஹீரோ விடாமல் அட்டாக் பண்ணுறான். செம்ம ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறான். இதை கேட்ட அவ நீ கண்டிப்பாக ஒரு இர்ரெகுலர் தான், அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அப்படின்னா என்னன்னு புரியாமல் கேட்குறான். அவள் திடீர்னு சரண்டர் ஆகிறா. சண்டை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே ஏன் நிறுத்துறன்னு நம்ம ஹீரோ குழம்பி போய் நிற்கிறான். கெத்தா இந்த ரிங் என்னோட பவருக்கு ரொம்ப சின்னது, அடுத்த தடவை பெரிய இடத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணுறா. நம்ம ஹீரோ அசால்ட்டா உன்ன மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க பூமியில் இருக்காங்களான்னு கேட்க அவன் அவ்வளவா இல்லைன்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ அப்போ நான் உன்னையே சூஸ் பண்ணுறேன், எனக்காக ஒரு குழந்தைய பெற்றுக்க உனக்கு விருப்பமானு கேட்டுட்டான். அடுத்த செகண்டே அவள் ஒரு மரண அடி செம்ம அற ஒன்று நம்ம ஹீரோ கன்னத்திலேயே விழுது. இந்த நேரத்தில் ஸ்ட்ரீமர் பொறுமையாக எழுந்திரிச்சு இங்கே என்னதான் நடந்துச்சுன்னு முழிக்கிறான். அவள் செம்ம கோவத்தோடு அங்கிருந்து வேகமாக நடைய கட்டுறா. ஒரே குத்தில் என்ன நாக் அவுட் பண்ணிட்டானேன்னு அந்த பையன் ஷாக் ஆகி போய் நிற்கிறான். நிஜமான டெஸ்ட் கூட எடுக்காமல் அப்ளிகேஷன் ஃபீஸை வீணடிச்சிட்டோமேன்னு நினச்சி அவமானத்தில் வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகுறான். இந்த ஸ்ட்ரீமர் செம்ம காண்டாகி இப்போ உனக்கு சந்தோஷமானு நம்ம ஹீரோவை பார்த்து கத்துறான். ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டா நீ ஒன்றும் டிஸ்குவாலிஃபை ஆகலையே அப்புறம் என்னன்னு கேட்குறான். அதே டைமில் தூரத்துலேருந்து யாரோ இவங்க 2 பேரையும் சிசிடிவி கேமரா வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிற ஒரு வயசான பெரியவர் அவ தோத்து போனதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு. நம்ம ஹீரோ அசால்ட்டா வா நாம ஒன்னா கிளம்பலாம்னு ஸ்ட்ரீமரை கூப்பிடுறான். ஆனால் அந்த பையன் நான் ஏன் ஃபெயில் ஆகலைன்னு இன்னும் குழப்பத்திலே இருக்கான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் தான் அவகிட்ட உன்னை விட சொன்னேன்னு சொல்கிறான். அப்புறம் ஸ்ட்ரீமர் ஆர்வமாக ஆமாம் அவள் எதுக்கு உன்னை அரைஞ்சான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ அது உன்னோட விஷயம் இல்லை கிளம்புன்னு கட் பண்ணிடுறான். ஒரு வழியாக அந்த பையனுக்கு விஷயம் புரிஞ்சு நம்ம ஹீரோவோட ரேஞ்சு வேறன்னு தெரிஞ்சுக்கிறான். ஸ்ட்ரீமர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடடா பார்க் எனக்காகத்தான் அந்த பொண்ணுக்கிட்ட அற வாங்கி அவளோட கோபத்தை குறைச்சி என்னை டிஸ்குவாலிஃபை ஆகாமல் காப்பாற்றியிருக்கான்னு அவன் பின்னாடியே ஓடுறான். அந்த நேரம் பார்த்து இன்டர்காமில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நம்ம ஹீரோ உடனே சூப்பர்வைசர் ஆஃபீஸுக்கு வரணும்னு. நம்ம ஹீரோ அங்கே போனதும் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்குறான். சூப்பர்வைசர் அந்த ரூம் ரெக்கார்டிங்கை காட்டி நீயும் ஸ்வேவும் சண்டை போட்டதை நான் பார்த்தேன், ஒரு சாதாரண கேண்டிடேட் எப்படி ரேங்க் பி அவக்கெண்ட் அளவுக்கு ஈக்குவலாக சண்டை போட முடியும்னு கேட்குறாரு. அப்புறம் நேரடியாகவே நீ அவக்கெண்ட் ஆகிட்டியான்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ அதே பழைய பதிலை திரும்ப சொல்கிறான். எல்லாரும் இதே தான் கேட்குறாங்க, ஆனால் அப்படின்னா என்னன்னு எனக்கு இன்னும் தெரியாது சார்னு சொல்கிறான். சூப்பர்வைசர் நம்ம ஹீரோவுக்காக ஒரு சின்ன கிளாஸ் எடுக்கிறாரு. பிட் போர்ட்டல்ஸ் பூமியை 3 உலகங்களோட இணைக்குது, அதில் ஒன்று தான் அருக்கா. அங்கே எல்ஸ் மற்றும் டிராவ்ஸ் இருப்பாங்க.
அவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸு தான். அங்கே போயிட்டு வரவங்க மேஜிக் கற்றுக்கலாம், இல்லைனா ஆர்டிஃபேக்ட் செய்ய பழகிக்கலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சூப்பர்வைசர் சொல்கிறாரு, செகண்ட் வேர்ல்டு ஜீசன், அங்கே மார்ஷியல் ஆர்ட்ஸும் மிமோனாஸும் அதிகாரத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் நம்ம ஆளுங்க, ஆனால் மிமோனாஸ் நமக்கு எனிமீஸ். தேர்ட் வேர்ல்டு மீட்டர், அங்கே ஆர்ட்ஸ் ஆட்சி செய்யுது. முழுக்க முழுக்க காட்டு மிராண்டித்தனமான மான்ஸ்டர்ஸ் தான் அங்கே இருப்பாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மற்ற வேர்ல்டுலேருந்து பவரோட வரவங்களை தான் இர்ரெகுலர்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ, நான் அந்த இடங்கள்லேருந்து எல்லாம் வரலைன்னு கன்ஃபார்மாக சொல்கிறான். சூப்பர்வைசர் குழம்பி போய், அப்போ நீ ஒரு டஞ்சன் ரிட்டனியாவா, உண்மையாகவே எந்த உலகத்துலேருந்து தம்பி வந்தேன்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ அசால்ட்டா, நான் 1000 வருஷமாக ஓநாய்களோட காட்டில் வாழ்ந்தவன்னு அவனோட கதையை சொல்லி முடிக்கிறான். சூப்பர்வைசரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனை வெயிட்டிங் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம், என்னது 1000 வருஷமா, இவன் சொல்கிறதெல்லாம் நம்பவே முடியாத கதையாக இருக்கேன்னு நினைக்கிறாரு. இப்போது புதுசாக ஒருத்தன் ரூமுக்குள்ளே வந்து தன்னைத்தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். சூப்பர்வைசர் அவனை பார்த்து, தம்பி நீ ரூம் 15 கவனிச்சுக்கோன்னு சொல்கிறாரு. அந்த ஆளுக்கு ஒரே ஆச்சரியம், சார் அது கேப்டன் ஸ்வாய் ரூம் இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு சூப்பர்வைசர், அதே தான், ஆனால் அவள் இப்போ அங்கே இல்லை, ஓடிட்டா, இப்போதைக்கு அது முக்கியம் இல்லைன்னு மேட்ரை கட் பண்ணுறாரு. சார் அந்த ஆள்கிட்ட, நீ கேண்டிடேட் பார்க்க மட்டும் நல்லா கவனிச்சிக்கோ, டெஸ்ட்டு முடிஞ்சதும் எனக்கு ஒரு ஃபுல் ரிப்போர்ட் வேணும்னு ஆர்டர் போடுறாரு. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ மற்ற கேண்டிடேட்ஸோடு சேர்ந்து அடுத்த டெஸ்ட்டுக்காக வெயிட்டிங் ரூமில் காத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரமே எல்லாரும் அவங்க டீம் வரிசையில் நிற்கிறாங்க. அந்த ஆள் டீம் 15க்கு கேப்டனாக பொறுப்பேற்றுக்கிறான். வாய் வேலையை விட்டு போயிட்டாங்களான்னு ஸ்ட்ரீமர் கேட்குறான். அந்த புது ஆள் தன்னோட பேர் சாங்குன்னு சொல்லி கெத்தா நிற்கிறான். இன்றைக்கி ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் 100 மீட்டரை 9 செகண்டுக்குள்ளேயும் ட்ரையாங்கிள் கோர்ஸை 1 மணி நேரத்துலையும் முடிக்கணும்னு ரூல்ஸ் போடுறான். டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே வரிசையாக பல பேர் அவுட் ஆகி எலிமினேட் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணு ஹீலர்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியான டெஸ்ட்டு வைங்க சார்னு கேட்குறா. சாங் உடனே, ஏன் நீ ஹீலர்னு தெரிஞ்சா மான்ஸ்டர்ஸ் உன்னை சும்மா விட்டுடுமான்னு வாயடைக்கிறான். அடுத்து ஹான் கெத்தா முன்னாடி வந்து, 9 செகண்டெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லிட்டு, பார்க் உன்னை அடுத்த ரவுண்டில் பார்க்குறேன்னு ஒரு சவால் விட்டுட்டு ஓடுறான். சாங் சிக்னல் கொடுத்ததும் ஹான் மின்னல் வேகத்தில் ஓடி 8 செகண்ட்ஸில் முடித்து பாஸ் ஆகுறான். அடுத்து நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறான். ஹான் அவனை உற்சாகப்படுத்துகிறான். ரேஸ் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே கண்ணிமிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ கோட்டை தாண்டி நிற்கிறான். அங்கே இருந்த எல்லாரும் அவன் ஸ்பீடை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. டைரக்டருக்கு சர்ஜென்ட் கிம் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. சார், இந்த பார்க்கோட ஃபிசிக்கல் டெஸ்ட் ரிசல்ட் இப்போ தான் வந்துச்சு, இதை என்னால் நம்பவே முடியலை, அவ்வளவு ஷாக்கிங்காக இருக்குன்னு பதறாரு. அதே நேரம் கிரவுண்டில் நம்ம ஹீரோ செஞ்ச பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மெய் மறந்து அவனை சுற்றி வளைச்சி வீடியோவும் ஃபோட்டோவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அசோசியேஷன் அண்டு ரிட்டர்னி சென்டரில் இருந்து மீசோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு கால் பண்ணுறா. அங்கே இருக்கிற ஒரு ஆள், நான் இப்போ பார்க்கோட வீடியோவை அனுப்புகிறேன், நீயே பாருன்னு சொல்கிறாரு. அந்த வீடியோவை பார்த்த மீசோ அதிர்ச்சியில் ஷாக்காகி போய் நிற்கிறா. அது மட்டும் இல்லாமல் மேஜர் யங் பொய்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். அப்போது பார்க் சொன்ன அந்த ஓனாய் கதை எல்லாமே உண்மைதானான்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. மீசோவுக்கு டாக்டரோட ரிப்போர்ட்டை நம்பவே முடியலை. ஆனால் பார்க் ஒரு இர்ரெகுலர்னு மட்டும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவன் சொன்ன கதை உண்மையாக இருந்தால் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத அந்த ரகசியமான 4th பிளானட்லேருந்து திரும்பி வந்த பஸ்டாலு இவனாக தான் இருக்க முடியும். மீசோ பதட்டமாகி உடனே ரிப்போர்ட்டர்ஸை அந்த ட்ரைனிங் கிரவுண்டு பக்கத்தில் விடாதீங்கன்னு ஆர்டர் போடுறா. ஆனால் அந்த ஆள், ரொம்ப லேட் மேடம், பார்க்க ஏற்கனவே நியூஸில் வந்துட்டான்னு ஷாக் கொடுக்குறான். மீசோ டென்ஷன் ஆகி எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸையும் உடனே டெலீட் பண்ணுங்கன்னு சொல்கிறா. ஆனால் அங்கே பார்த்தா ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் விடாமல் நம்ம ஹீரோவை ஃபோட்டோ எடுத்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹேனும் தெருவில் நடந்து போயிட்டுருக்காங்க. மீசோ ஒரு பக்கம் மண்டையை பிச்சுக்கிறா. எந்த ப்ரொடக்டிவ் கியரும் இல்லாமல் போர்ட்டலை கடந்து வந்திருக்கான். ஆனால் இவனுக்கு ஏன் எஃப் ரேங்க் கிடச்சிச்சு? ஒருவேளை இவன்கிட்ட டைமென்ஷனல் எனர்ஜி இல்லாதது தான் காரணமானு யோசிக்கிறான். மீசோ ஒரு பெரிய பிளான் போடுறா. நம்ம ஹீரோ நிஜமாவே அந்த 4th பிளானட்லேருந்து வந்திருந்தா சவுத் கொரியாவுக்கு அந்த வேர்ல்டை ஆராய ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைக்கும்னு கணக்கு போடுறா. அதே நேரத்தில் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரு பில்டிங்குள்ளே நுழைய பார்க்குறாங்க. ஆனால் உள்ள மற்ற கேண்டிடேட்ஸ் நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சாப்பிட்ற வேகத்தை பார்த்து ஹான் மிரண்டு போயிடறான். என்னை ஒரே அடியில் நாக் அவுட் பண்ண இவன் சாதாரண ஆள் இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சிட்டியான்னு கேட்குறான். ஹான் தண்ணி வேணுமான்னு ஓடி போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாக வருவான்னு ஹான் இப்போ உறுதியாக நம்புகிறான். நேரம் ஆக ஆக நம்ம ஹீரோ அப்படியே ஜாலியாக தூங்க ரெடி ஆகுறான். ஆனால் ஹான் அங்கே இருக்கிற லாக்கர்ஸ் எல்லாம் காலியாக இருக்கிறத கவனித்து நிறைய பேர் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க போலன்னு நினைக்கிறான்.
இதுக்கு அர்த்தம் அவங்க பெரிய பிரச்சனையில் இருக்காங்கன்னு ஹான் சொல்கிறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறான். ஹான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அடுத்த பார்ட் டஞ்சன் ரைட்ஸு, பெரிய டீம்ஸுக்கு தான் அட்வான்டேஜ்னு ஹான் பயப்படுறான். ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டா நமக்கு வேற யாரும் வேணாம், கவலைப்படாதன்னு சொல்கிறான். டஞ்சனில் என்ன வேணால் நடக்கலாம், இன்னும் 4 பேர் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸோடு இருந்தால் சேஃப்னு ஹான் நினைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவோட தன்னம்பிக்கையை பார்த்து அவன் ஷாக் ஆகிடுறான். ஹீரோ மறுபடியும் நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ உன் ஃபோனில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்குறான். ஹான் ஆச்சரியமாகி நான் யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உனக்கு உண்மையாகவே இதெல்லாம் தெரியாதான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹாங் இவன் என்ன நிஜமாவே ஒரு குகைக்குள்ளே வாழ்ந்த மாதிரி இருக்கானேன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹான் ஃபோனை எடுத்து இதுதான் யூடியூப் அப்படின்னு அதோட வேலைகளை காட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு ஹான் நீ ரொம்ப நல்ல பையன்டான்னு பாராட்டுறான். அப்புறம் 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பும்போது தன் பார்ட்னர் பார்க்குக்கு ஒரு பெரிய யூடியூப் ஸ்டார் ஆகுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு ஹான் மனசுக்குள்ள நினைக்கிறான். செம்ம ஹேண்ட்ஸம், அர்னால்டு மாதிரி உடம்பு, அது போக இப்போ வேர்ல்டு ரெக்கார்டு வேற பண்ணிட்டான். இவன் டஞ்சன்ல மட்டும் தன் விஸ்வரூபத்தை காட்டினா எல்லா பெரிய கில்டும் இவன் பின்னாடி அலைவாங்கன்னு ஹான் கணக்கு போடுறான். அப்போ நம்ம ஹீரோ சடன்லி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என்னோட கிளானில் சேர்ந்துக்கோன்னு ஹேன் கிட்ட சொல்கிறான். ஹான் செம்ம ஷாக் ஆகிட்டான். நீ பெரிய கில்டில் சேராமல் சொந்தமாக ஒரு கிளான் ஆரம்பிக்க போறியான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா ஆமான்னு சொல்கிறான். ஹான் உடனே ஒரு கனவு உலகத்துக்கே போயிட்டான். டாப் கேண்டிடேட் பார்க் கூட சேர்ந்து டஞ்சன் போகிற மாதிரி வீடியோ போட்டால் வியூ சும்மா தெரிக்கும்னு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஹான் தரையில் பொத்துன்னு விழுந்துடுறான். ஹானோட மோசமான குழந்தை பருவத்துக்கு பாக்ஸிங் மட்டும்தான் மருந்தாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு ப்ரோ லைசன்ஸ் வாங்கினாலும் பெரிய பேரழிவுகள் அவன் கனவை சிதைச்சிடுச்சு. வேற வழி இல்லாமல் தான் யூடியூபர் ஆனா. ஆனால் ப்ரெசண்ட்டில் இப்போ நம்ம ஹீரோ கூட இருக்கிற இந்த நிமிஷம் தான் இத்தனை நாளாக தேடின உண்மையான வாய்ப்புன்னு ஹான் நினைக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.